கிளைமேட் பார்த்தீங்கன்னா கைஸ் எப்படி இருக்குன்னு மழை வர கிளைமேட்டு தான். ஆனால் மழையே வரனாலும் சரி நம்ம விஜய் சேதுபதி சார் அவருடைய வீட்டுக்கு போகிறது தான் கைஸ். ஸோ நம்ம வல்சரவாக்கம் போகணும். இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாதாவரம் வந்திருக்கோம். ஸோ மாதாவரத்துலேருந்து கோயம்பேடு போயிட்டு கோயம்பேடுலேருந்து விருகம்பாக்கம் வழியாக நம்ம வல்சரவாக்கம் போக போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு கிளைமேட் காட்டணும்னு சொல்லிட்டு தான் இங்கே நிப்பாட்டினேன். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்களா சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி தேங்கிருச்சு. ஸோ இந்த தண்ணி தேங்கினால இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு இடத்துல கட்டவே முடியும். சரி ஓகே வாங்க நம்ம போகலாம். இந்த ஒரு பிரிட்ஜில் போகிறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா சைட்லலாம் நம்ம அந்த மெட்ரோ சுரங்கப்பாதையா அந்த ஒரு வேலை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிரிட்ஜு கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி ஓகே நீங்கள் கெஸ்ட்லாம் பண்ணோன்னா நானே சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகர் பிரிட்ஜு தான். ரொம்ப பழைய பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேட்ச் ஒர்க்கெல்லாம் பார்க்க முடியுது. இது வழியாக தான் நான் மேக்ஸிமம் வேலைக்கு போகும்போது நான் போவேன். ஆஃபீஸுக்கு போகும்போது இந்த ஒரு பிரிட்ஜ் வழியாக தான் போவேன். ஸோ வரும்போதும் இந்த ஒரு பிரிட்ஜ் வழியாக தான் வருவேன். ஒரு சில டைம் நம்மளுடைய ரூட்டு மாறும். டைமுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக போகிறதுனா இந்த ஒரு ரூட்லேயும், ஸோ வேகமாக போகிறதுனா வேறு ஒரு ரூட்லேயும் போவோம். ஸோ இப்போ நம்ம விஜய் சேதுபதி சார் அவருடைய வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு அந்த லொக்கேஷன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன். அப்படியே நான் எந்த ஒரு வழியாக நான் போகிறேன் அதையே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு விளாக் மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா விருகம்பாக்கம் வந்துவிட்டோம். பார்த்தீங்களா விருகம்பாக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வழியே குறுகலாக தான் இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தான் காட்டுது விஜய் சேதுபதி சார் அவருடைய வீட்டுக்கு. வாங்க போவோம். காய்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்துட்டு விஜய் சேதுபதி சார் அவருடைய வீட்டுக்கிட்ட இன்னொரு 400 மீட்டர் தான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பில்டிங் பார்த்தாங்க ஐபிசி தமிழ் சினி உலகம் அந்த ஒரு ஆஃபீஸ் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. அவர் வீட்டுக்கு போகிற வழியில் தான் இருக்குது. அதையும் பார்த்துக்கங்க. பில்டிங்கே நல்லா பெருசாக இல்லை. ஓகே நம்ம போகலாம் வாங்க. இந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தாங்க காட்டுது விஜய் சேதுபதி சார் அவருடைய வீடு இங்கே தான். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃபீஸும் இங்கே தான். எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு ஆட்டோ மாதிரி நிற்கிது. அதுவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் என் கெஸ்ஸிங். ஆமாம் அதுன்னு தான் நினைக்கிறேங்க. ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. அதே தான். உள்ளே கண்டிப்பாக ஆள் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீடியோவே எடுப்போம். அதுதானா இல்லை வேறு எதனாவா? இந்த வீடு தான் போட்டு இருந்தது. இதுவா? இது இல்லையா? எது? இது இருக்குது பாருங்கள். இதுவும் இல்லையா? இது கைஸ் நம்மளை சுத்த விட்டுருச்சோ. இருங்க எந்த சைடு வரும்? இந்த சைடா அந்த சைடா தெரியலையே. இருங்க காய்ஸ் நான் மேப்பில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த வீடு. காய்ஸ் நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தப்பாக வந்துட்டோன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு முன்னாடி தான் இருக்குது அவருடைய வீடு அதுதான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகுது தான். நம்ம அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இப்போ தான் நான் மேப்லேயே பார்த்தேன். ஸோ நம்ம அதை தாண்டி ரொம்ப தூரம் நம்ம முன்னாடி வந்துட்டோம். இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்களா எனக்கு பாருங்களேன் ஒரு ப்ளே கிரவுண்டு மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த ஃபுட்பால்லாம் விளையாடும்ல அந்த மாதிரியான ஒரு இடம் தான். எனக்கு முன்னாடி தான் இருக்குது. அந்த தெரு பேர் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திரன் தெரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் பாருங்கள் கைஸ் இதுதான் விஜய் சேதுபதி சார் அவருடைய ஆஃபீஸ்ன்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்களா வேறு லெவலாக இல்லை? இந்த அண்ணாவை கேட்போம். இதுதான் நான் விஜய் சேதுபதி சார் அவருடைய ஆஃபீஸாக வீடாண்ணா இது? ஆஃபீஸ். அவர் இங்கே இருப்பாரா? சேத்பட்டில் இருக்க அவருடைய வீடு. இங்கே வந்து ஆஃபீஸ் மட்டும்தான். ஓகே நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. 2 வாட்டி. ஓகேண்ணா. அந்த ஒரு இடத்துல போட்டுருக்கு பாருங்கள் விஜய் சேதுபதினு சொல்லிட்டு. தெரியுதுங்களா? அது பாருங்கள் ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிற்குது பைக்ஸ் எல்லாம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருக்க வாய்ப்பு இல்லை. அதுதான் அவரும் சொன்னார். ஓகே கைஸ் அவருடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா சேத்பட்டில் இருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆஃபீஸ் மட்டும்தான். நல்லாயிருக்கு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்ட்டுக்கு இருப்பாங்க போல். ஆன் பண்ணிட்டாரு கைஸ் அவர். பிஸ்கெட் விற்றுட்டு போகிறாரு அவர். பரவாயில்ல அழகாக பிஸ்கெட்டு விற்றுட்டு போகிறாரு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கெட் வாங்கினாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்க மாட்டேறான். சேத்பட்டில் தான் இருப்பாரான். ஸோ நம்ம சேத்பட்டில் எங்கேன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அவருடைய வீட்டை. நமக்கு காட்டின ஒரே லொக்கேஷன் இது தான். ஆனால் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் இல்லை. இங்கே ஏதோ ஒரு ஜீப் இருக்குது. இது ஜீப்பு அவருடைய தான் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த சைடில் போது பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டு மாதிரி. ஸோ அந்த படிக்கட்டு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இறங்கி
கீழே போனார். நல்லா மொட்டை அடிச்சிட்டு இருந்தார். யாருன்னு சொல்லிட்டு தெரியல. சரி ஓகே கைஸ், நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருப்பேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் அவருடைய ஆஃபீஸ். தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, அந்த சந்தில் தெரியுதுங்களா? இருங்களா நான் ஜூம் பண்ணுறேன். அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் மாட்டி வச்சுருக்காங்க வந்து பார்த்தீங்களா? ஸோ உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அவருடைய ஆஃபீஸ். நல்லா தெரியுது பாருங்கள், அந்த ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் மாதிரி. என் கை மட்டும் தான் தெரியுது. சரி ஓகே, பார்த்துக்கோங்க கைஸ். இதுதான் நம்ம வந்த நேரமாக என்னென்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ விஜய் சேதுபதி சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டில் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆஃபீஸ் தான். அவருடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா சேத்பட்டில் இருக்கான். ஸோ நம்ம சேத்பட்டில் எங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லொக்கேஷன் தான் காமிச்சிச்சு. ஸோ வந்து பார்த்தா இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் மாதிரி. சென்னையில் அவருக்கு நிறைய வீடு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அங்கே ஒரு பிஸ்கெட் வீடு எடுத்துகிட்டு போயிருந்தால அவரும் வந்து சொன்னார், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 முறை தான் அவரை பார்த்துருப்பேன்னு சொல்லிட்டு. அப்படி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரேரான பிளேஸ் அவர் வரது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பார்த்துக்கங்க கைஸ், இதுதான் அவருடைய ஆஃபீஸு. நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டுக்கு வர முடியல. வீடுன்னு சொல்லிவிட்டு அவருடைய ஆஃபீஸுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சரி ஓகே, பரவாயில்ல, நீங்களே தெரிஞ்சுக்கங்க அவருடைய ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம ரெடின்ஸ் இருந்து கிட்டத்தட்ட அவருடைய ஆஃபீஸை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். வீடுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடைசியில் கிடைச்சது அவருடைய ஆஃபீஸ் மட்டும்தான். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜய் சேதுபதி சார் அவருடைய ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு.